சின்னவங்க இருக்காங்க, வாயாடி நான் என்னை வந்து இவர்கிட்ட பேசவே விட மாட்டா. நான் ஒன்று பேசுவேன், அவள் 10 வார்த்தை பேசுவா, அப்புறம் அமைதியாக இருப்பா. அமைதியாக இருக்க பேச ஆரம்பிச்சு அகைன் அவள் பேச ஆரம்பிச்சிடுவா. அப்படி நோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? வேணும்னு பண்ணுறாங்களா? நான் சொல்லுவேன் சின்னவ தான் இவளுக்கு மாமியார் அப்படின்ட்டு. பாஷைகள் எதுவும் தேவையில்லை. என்னுடைய அம்மா இருந்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய அதிகப்படியான ஆசை. அவங்க பார்த்துருக்கணும். உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Equitas Small Finance Bank for convenient home banking. பிறந்து கொஞ்சம் நாள் அப்படிலாம் எனக்கு தெரியல. இப்போதான் கொஞ்சம் ரொம்ப சிமிலராக இருக்க மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலி 2 பேரும் 2 கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் கேரக்டர், 2 பிளசண்ட்டாக கம்ப்ளீட்டாக 2 பேரும் 2 விதமான பேபி. 2 குழந்தைங்க ஒரே நேரத்தில் அழுக ஆரம்பிச்சு நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னும் சொல்ல போனால் 24/7 இவ இருக்கா. இன்கேஸ் சம்டைம் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க, ரீசனே தெரியாது, நமக்கு என்ன பண்ணுறது தெரியாது. அந்த டைம்லாம் வந்து இவங்க ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படி எடுத்து இல்லைன்னா இல்லை ஜாலியாக காரில் Travel. நைட்டு இப்பவே கிளம்பி வா. இப்போயே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பேசும்போது எதிர்த்து நம்ம என்ன சவுண்டு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது பெரிய திட்டமிடுதலே இருக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் கைப்பிடிச்சு நடக்கிறது வரட்டும் அப்படின்னு உலகத்தையே அவங்களை வச்சுட்டு சுற்றணும். கண்டிப்பா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்னேகன் சாருக்கும் கன்னிகா மேம்க்கும் குழந்தை பிறந்திருக்கு, அது ட்வின்ஸு, பொண்ணு பாப்பா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே இந்த சார் வந்து ஒரு லைன் கூட சொல்லியிருப்பாங்க, தாயே என் மகளாய் மாறு அப்படின்னு. யூனிவர்ஸ்கிட்டயோ கடவுள்கிட்டயோ நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஆமாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க இதுக்கு டிசர்வ் தான்ப்பா அப்படின்னு நினச்சா கொடுத்துருவாங்க. அது ரொம்ப டிசர்வ் நினைக்கிறப்போ உங்களுக்கு 2ஆக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ட்வின்ஸ் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படியே இருக்காங்கப்பா, அப்படி எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்பயாச்சும் வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம், தூங்கிட்டு இருப்பாங்க, இதில் யார் வந்து காதல் யார் கவிதை, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அப்படி இருந்திருக்கா? பிறந்து கொஞ்சம் நாள் அப்படிலாம் எனக்கு தெரியல. இப்போதான் கொஞ்சம் ரொம்ப சிமிலராக இருக்க மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலி 2 பேரும் 2 கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் கேரக்டர், 2 பிளசண்ட்டாக கம்ப்ளீட்டாக 2 பேரும் 2 விதமான பேபிஸ். கேரக்டருமே ஒருத்தவங்க பயங்கர அடம்ட்டு, ஒருத்தவங்க ரொம்ப சமத்தான பொண்ணு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சது. இப்போலாம் தூங்கிட்டு இருப்பாங்க 2 பேரும், எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியாது, இவங்க சின்னவங்களா பெரியவங்களா அப்படி எங்களுக்கே குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போது. பட் ரொம்ப ஹாப்பி. ஓகே. குழந்தைங்களாம் இப்போ நைட் டைம் பார்த்துக்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு. ஒரு குழந்தையா இருந்தாலே அது ஒரு மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு நம்ம எந்திக்கிறோன்னா யாராக இருந்தாலுமே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. இப்போ 2 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை ஃபீட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அதை செமிச்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணோம். அது 2 பேரும் நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்றப்போ எப்படி அதெல்லாம் ஷெட்யூல்? இரவில் வந்து இவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 குழந்தைங்க ஒரே நேரத்தில் அழுக ஆரம்பிச்சு நாங்கள் முடிச்சிட்டோம். நான் இன்னும் சொல்ல போனால் 24/7 இவ இருக்கா. நான் எங்கேயாவது அர்ஜென்ட்டாக நான் எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தேன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் கூட அவள் தான் கூட இருக்கான். இரவுலையும் ஒரு சப்போர்ட்டுக்கு அவங்க அம்மா வருவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 24/7 அங்கே இருக்கும். இன்கேஸ் சம்டைம் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க, ரீசனே தெரியாது, நமக்கு என்ன பண்ணுறது தெரியாது. அந்த டைம்லாம் வந்து இவங்க ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படி எடுத்து இல்லைன்னா இல்லை ஜாலியாக காரில் ட்ராவல் நைட்டு ட்ராவல் போனால் பழகிட்டாங்களா? வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி ரோட்டில் மூவ் ஆனாவே ஃப்ரீ ஆயிடுறாங்க. அப்போ ஜாலியாக இருக்கும்ல. இப்போ அவங்களோட சேர்ந்து ஒரு டிராவல் காரில் அப்படியே பசங்களோட பெரிய போகிறப்போ திட்டமிடுதலே இருக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் கைப்பிடிச்சு நடக்கிறது வரட்டும் அப்படின்னு உலகத்தையே அவங்களை வச்சுட்டு சுற்றணும். கண்டிப்பா. ஆனா அவங்களுக்கு அது ஒரு கியூட் ஃபீல் இருக்கும்ல. இப்போ யாரோ ஒருத்தவங்களோட குழந்தை பாக்குறப்போ குயிக்கா வளர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுவோம். ஆனா நம்ம பசங்கன்றப்போ தலை நிக்கிறது, அவங்க பாரு முகம்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ரசிச்சு பார்ப்போம்ல. அந்த மொமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்ல. வார்த்தையால எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பேசும்போது எதிர்த்து நம்ம என்ன சவுண்டு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ரிப்ளை பண்றோம், ரெஸ்பான்ஸ் பண்றோம் அப்படிங்கும்போது நமக்குள்ள அதுக்குள்ள நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதே அது ஒரு ஒவ்வொரு பேருமே நாங்க என்ன பேசினாலும் அதுக்கு எகிட்டு பேசிட்டே இருப்பா. சம்டைம் நான் என் ஹஸ்பண்ட பேசுவேன், சின்னவங்க இருக்காங்க, வாயாடி நான் என்னை வந்து இவர்கிட்ட பேசவே விட மாட்டா. நான் ஒன்று பேசுவேன், அவள் 10 வார்த்தை பேசுவா, அப்புறம் அமைதியா இருப்பா. அமைதியா இருக்க பேச ஆரம்பிச்சு அகைன் அவள் பேச ஆரம்பிச்சு. அவங்களுக்கு அப்ப தெரியுது அம்மா வந்து பேசுறாங்க, இப்ப போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு வேணும்னு பண்றாங்க.
சார் எப்படி நோட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அது வேணும் பண்றாங்களா? நான் சொல்லுவேன் சின்னவ தான் இவளுக்கு மாமியார் அப்படின்ட்டு. ஸோ சின்னவங்க வந்து கவிதை 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 இல்லையா? ஸோ 2 பேருமே இப்போ கவிதை தான் கொஞ்சம் சேட்டக்கார ஆளா இருக்காங்களா? இல்ல, அவன் உள்ள அப்படியே சுத்தியில அவளை சுத்தி எப்போதுமே மக்கள் இருக்கணும். அவளை எல்லாருமே வந்து Pamper பண்ணிட்டே இருக்கணும். இருக்கணும். கொஞ்சம் தனியா விட்டுறக்கூடாது. சும்மா ஒண்ணுமே இருக்காது, நல்லா விளையாண்டுருப்பேன், யாரும் இல்லைன்னு பார்த்தா ஒரு ஒரு கத்தை விட்டு இல்லை வர சொல்லிட்டு அப்புறம் அமைதியாயிடுவா, கிட்ட வந்துட்டா, அவ்வளவுதான். ஸோ சூப்பர். ஸோ புது இடத்துக்கு போறோம், ரொம்ப குட்டி பாப்பாவா இருக்குமே, ஒரு பயப்படணும் அழணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லாரையும் வாயாட ஆரம்பிச்சிடுவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் பேசுவா. போயிடுவாங்க easy-ஆ. எல்லார்கிட்டயும் போவா. பா. 2 பேருமே ஓ நாங்க அப்படிதான் மேக்சிமம் பழகுறோம். அது இவங்கள்ட்ட நல்ல அப்படின்னா விஷயம். இருக்கணும்னு இல்லை, எல்லாரோடையும் பழகணும் பாப்பா அப்படின்னு தான் நினைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இருந்தப்போ நம்ம கூட ஒரு தாத்தா பாட்டியோ அம்மா அப்பா ஒரு ஃபேமிலி இருந்திருப்பாங்க. ஸோ ஒன்றும் பெரிய கஷ்டம் அவங்களுக்கும் இருந்திருக்கும், பட் அது வேற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு தாத்தாவோ பாட்டியோ ஒரு மிஸ் ஆகுதே, நம்ம அனுபவிச்சது வந்து பாப்பாங்க வந்து அனுபவிக்காம மிஸ் பண்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது தோணுமா இல்லை சார்? அப்படி இல்லை, என்னுடைய அம்மா இருந்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய அதிகப்படியான ஆசையே. ஏன்னா அவங்க பார்த்துருக்கணும், இன்னும் வந்து அவங்கள மாதிரியே வளர்த்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் மருமகளை தூக்கி அவங்க வேறு மாதிரி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறத தவிர காலச்சூழல் தானே, கால வெள்ளத்தில் மனிதர்கள் மறைந்து போவதும் மறுபடியும் மனிதர்கள் உறவுகளாக உயிர்ப்பித்து வருவதும் இயல்பு. அதனால் வேண்டி இல்லைங்கிற வருத்தம் இருக்குது, வேறு வழியில் அதையும் கடந்து தான் போய் ஆகணும். நான் மரணம் வரும் என்று தெரிந்த பிறகு வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் மனிதன்கிறது தான் மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால் வேண்டி வருதுங்கிறதுக்கு வேண்டி பயப்படுறதில்ல, இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பா புரியுது சார். அண்ட் மேம் இப்போ நீங்க வந்து ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என் தம்பி கூட சொன்னான், இந்த கொஸ்டின் நீங்க மேம் கிட்ட கேட்டே ஆகணும்னு. ஏன்னா நீங்க வந்து உங்களோட ரீல்ஸ்ல எல்லாமே சாரோட சாங்ஸ் வந்து போடுறது ஒரு வழக்கம். ஸோ பாப்பாவோட ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது சாரோட என்ன சாங் வந்து போடணுன்ற பிளான்ல இருக்கீங்க? இல்ல என்னன்னா அந்த பொறுப்பு நம்ம கலாட்டாக்கு கொடுத்துட்டோம். அவங்க என்ன விருப்பப்படுறாங்க. நீங்க சொல்லிடுங்க இந்த சாங் தான் போடணும் அப்படின்னு. எனக்கு ஆராரி சாங் போடணும், குயில் போல போடணும், மயில் போல போடணும், அந்த சாங் Okay. போடணும்னு ஆசை. பட் அவங்க என்ன விருப்பப்பட்ட அவங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா So, இந்த கண்டிப்பா. உலகத்துக்கு முத எங்க குழந்தைங்களை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது நீங்க எங்ககிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தது. தேங்க்யூ சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சார் இன்னொரு விஷயம் சார், நீங்க நிறைய கவிதை எழுதியிருப்பீங்க, பாட்டு எழுதியிருப்பீங்க, எல்லாமே ஃபைன் சார். அது எல்லாமே சில விஷயங்கள் நம்ம அனுபவிச்சு எழுதியிருப்போம், சில விஷயங்கள்லாம் வந்து கற்பனை பண்ணியிருப்போம். இப்படி ஒரு குழந்தை நம்ம கிட்ட இருந்தா அதை நம்ம எப்படி பார்த்துப்போம் அப்படின்றது. இப்போ நீங்க அதெல்லாம் ரியலா ஃபீல் பண்றீங்க. உங்க காதலுக்காகவும் கவிதைக்காகவும் நீங்க ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா சார்? ஆல்ரெடி அதை வந்து இன்னொரு எபிசோடில் பேசலாம். ஏன்னா வந்து ஒரு பாட்டு, தாலாட்டு பாட்டு தயாராகிட்டு இருக்கு. அதிகபட்சம் நாளை மறுநாள் அது ரெக்கார்டு ஆகுது. அதனால வேண்டி அது வந்து சர்ப்ரைஸ். நல்ல விஷயம். அதுலேயே ஒரு முயற்சி என்னன்னா, மியூசிக் டைரக்டர் மற்றபடி இவங்க எல்லாருமே அந்த தாலாட்டை நீங்களே பாடுங்கன்றாங்க. என்ன ஓகே. எனக்கு பாடி பழக்கம் இல்லை, இருந்தாலும் பெண் குரலில் ஒன்று எடுத்துட்டு நம்மளும் இவங்க ஆசைக்க வேண்டி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். மேபி அது எப்படி வருதுன்னுலாம் தெரியாது. ஓகே. இல்ல ஆனால் எழுதியாச்சு, பாசத்தோட எழுதியாச்சு. அது எப்படி பதிவாகுதுன்னு பார்த்துட்டு இப்போ பசங்களுக்கு தாலாட்டுக்கு அப்பப்போ நாங்க அது பார்த்து அப்படிங்களா சார்? அவங்களுக்கு நிறைய நான் பாடல்கள் மூலியமா நிறைய சொல்லணும்னு ஆசைப்பேன். இப்போ நிறைய வந்து வரலாறுகளை பற்றி சொல்லும்போது கூட ராஜராஜனையோ இந்த பாண்டிய மன்னனையோ சோழம் அந்த பல்லவ மன்னனையோ அப்படி நம்ம வந்து வரலாறுகளை படிக்கிறோம் இல்லையா. எனக்கு என்னென்னா என் பிள்ளைகளுக்கு பாடல் மூலியமாக என் தாத்தா யார், என் அப்பா யார், அவங்க இருந்த காலம் என்ன, இப்படிலாம் தான்டா வந்தோம் நம்ம அப்படின்னு இவங்க ரியல் ஹீரோக்களை அல்லது ரியல் முன்னோர்களை வச்சு நம்மளை தொப்புள்கொடி தொடர்புகளை வச்சு கதைகளை வந்து பாடல்களாக வந்து என் பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும். தாலாட்டாவோ பாடல்களாவோ ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு அது ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு. அவளுக்கு நிறைய விஷயங்களை பாடல்கள் மூலம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. மேபி காலம் களம் என்ன செய்யுதுன்னு தெரியல, பார்க்கலாம். கண்டிப்பா சார். ஆனா ப்ளீஸ் நீங்க வந்து பாடுங்க. ஏன்னா ஒரு அப்பாவோட குரலை விட இந்த உலகத்துல ஒரு பெரிய இன்னொரு வாய்ஸ் வந்து அவங்களுக்கு தாலாட்டு கொடுத்துட முடியுமாலாம் தெரியல. ஸோ நீங்க எப்படியாவது சொல்லி பாட வச்சிருங்க. கண்டிப்பா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வேற சிங்க வச்சு தான் பாடினாங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தாலாட்டு அம்மா மட்டும் தான் பண்ணுமா, அப்பா பாடலாம்ல. நானே என்னுடைய அவரவர் வாழ்க்கை புத்தகத்தில் எழுதியிருப்பேன். தாலாட்டும் ஒப்பாரியும் பாழா போன உலகத்தில் எழுதப்படாத சட்டம் இருக்கிறது, பெண்கள் தான் பாட வேண்டும் என்று. ஆனால் ஆண்கள் பாட வேண்டும் என்று ஒரு நிபந்தனையற்ற ஒரு விடுதலை கிடைத்தால் வருடம் முழுக்க தாலாட்டையும் ஒப்பாரையும் பாடி தீர்த்து விடலாம். அவ்வளவு இலக்கியங்களை என் ஊர் கிராமத்து கிழவிகள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒப்பாரிகள்ல வந்து மிகப்பெரிய வரலாறுகள் சொல்லப்படும், தாலாட்டுக்கள்ல வந்து கனவுகள் சொல்லப்படும். அந்த ரெண்டுமே வந்து என் பிள்ளை எப்படிலாம் வரணும் அப்படிங்கிறது தாலாட்டு பதிவு பண்ணிகிட்டே இருக்கும்.
நாங்கள் எங்கெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிற பெரிய வரலாறுகளை மீண்டும் நினைவுபடுத்தும் ஒப்பாரி. அது ரெண்டும் தான் நம்மளுடைய பாரம்பரியம். ஆமாம், அது வந்து பிள்ளைகளுக்கு மறுபடியும் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. நீங்க சொல்லும்போது எனக்கு 2 விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு சார். ஒண்ணு வந்து நீங்க இதுக்கு முன்னாடி அந்த பாட்டுல என்னோட அம்மா அப்பாவோ நம்ம வாழ்ந்த விஷயங்களை சொல்லணுன்றப்போ இந்த ஒரே ஒரு ஊருக்குள்ள சாங் இருக்கும். ஸோ நான் இப்படிலாம் ஒன்று வளர்த்தேன்னு அது ரொம்ப இதுவா இருக்கும். அது எப்போ கேட்டாலும் எல்லாருக்குமே எமோஷனல் ஆகுற ஒரு சாங். எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த மாதிரி வந்து நான் உன்னை இப்படிலாம் பாத்துக்க போறேன், நம்ம குடும்பம் ஆல்ரெடி அந்த இப்படிலாம் பாட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. okay. அதுக்கு வந்து நம்ம பசங்க 2 பேரும் நடக்கிற வயசுல அல்லது தவழ்ற வயசுல அதை வச்சு ஒரு பெரிய இல்ல ஆல்ரெடி இருக்கிறத வச்சு நான் எடிட் பண்ணி Nice. வச்சிருக்கேன். ஒண்ணா ரிலீஸ் பண்றோம். அண்ட் இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா சார், நீங்க சொன்னீங்க இப்போ ஒரு பொண்ணா இருந்துட்டு நம்ம தாலாட்டு பாடுறது அப்படின்னு விதிக்கப்பட்ட விதி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. பட் மென்னுக்கும் அது இருக்கலாமே அப்படின்னு. நீங்க மேமோட ஃபுல் பெயின் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா சந்தோஷங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரெக்னென்சில அந்த உதைக்கிறது ஒரு சந்தோஷம், முதுகு வலிக்குதுன்னு மேம் சொன்னாங்க, அது ஒரு பெயின் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு நம்ம ஒரு சந்தோஷத்தை இதை நம்ம அனுபவிக்க முடிஞ்சா இதை அனுபவிச்சிருக்கலாமே, இந்த ஒரு கஷ்டத்தை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணி கம்மி பண்ணிருக்கலாமே அவங்களுக்கு அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்க? இல்லை, இயற்கைக்கு மாறான விஷயங்கள் அப்படி இல்லை. நான் எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தேன், எந்த இடத்துலையுமே வந்து யாரும் இல்லைங்கிற உணர்வாக இருக்கும், போயிடக்கூடாதுன்ட்டு நம்ம பண்ணணும்னு நினச்சேன். அதை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த பயணத்தில் அவ கூட இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் இதற்காக அது வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணு, ரொம்ப வேகமான பொண்ணு, எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு யோகா செஞ்சால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு தவம் மாதிரி இருந்தாவ. அந்த விஷயத்தில் வந்து அவளுடைய கனவு தான் இந்த அழகான 2 குழந்தைகள் வந்திருக்கு, அவளுடைய தவம் தான் அப்படிங்கிறத நான் இருக்கேன். ரெண்டாவது வந்து மேக்சிமம் அவங்க கூடயே இருந்ததுனால வந்து எல்லாத்தையுமே சரிபாதியாக நான் சுமந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி அது அவங்க தான் சொல்லணும். அவங்க இல்லைன்னு அது சாத்தியமே இல்லை. ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நிமிஷமும் கூடவே இருந்தாங்க. எனக்கு காட் கிஃப்ட் எனக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் வேலைக்கு போகிற மாதிரியோ இல்லை ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, கூடவே இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ கூடவே இருக்கிற மாதிரி ஒரு வேலை உலகத்துலேயே எந்த பொண்ணுக்கும் கிடைக்காது. ஏன்னா பக்கத்து ரூமில் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, நான் ஹாலில் இருப்பேன், ஒரே ரூம்லேயே இருப்போம், எழுதுகிற இடத்துலையும் நான் இருப்பேன். ஒர்க்கு பார்க்குறோம், என்னோடய ஒர்க்குமே மீடியாவும் ஃபுல்லாக எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் தான், இல்லையா எல்லாமே ஃபோன்லேயே பண்ணுறது தான். 2 பேரும் வேலை பார்ப்போம், ஒன்றாவே இருப்போம். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. ஸோ கூடவே இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ஒவ்வொரு நாளும் என்னோடய பெயின்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன், கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் அவர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு கப்பிள். அண்ட் இவ்வளோ லவ், லைக் எப்பயுமே சம்டைம்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப லவ் ஷவர் பண்றவங்களா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணிப்பாங்க, பட் அவங்களுக்கு கொடுக்கவே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து 2 பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சுத்தி போடுங்க. ரொம்ப நன்றி இந்த டைம் கொடுத்ததுக்கு. அண்ட் ஹாப்பி உங்க 2 பேரும் இன்டர்வியூ பண்ணதுக்கு. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Equitas Small Finance Bank for convenient home banking.